يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين السلام عليكم ورحمة الله وبركاته. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று ஓதப்பட்ட அருள் வசனத்திலே ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா பத்ருடைய மகத்தான வெற்றியை பற்றி ஒரு இடத்திலே சொல்லி காண்பிக்கிறான். வலகத் நஸரக்குமுல்லாஹு பி பத்ரின் வ அன்தும் அதில்லத்துன் ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹு தஆலா சங்கையான பத்ரில் உங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தான். வ அன்தும் அதில்லா, நீங்கள் அதிலே மிக குறைவானவர்களாக இருந்தீர்கள். எனவே அல்லாஹுவை பயந்து அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சங்கைமிக்க பெரியோர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே பத்ருடைய வெற்றி அது மகத்தான மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு விளைவுகளையும் உண்டாக்கியது. இஸ்லாமிய வெற்றி பத்ருடைய களத்தில் ஏற்படுத்தி தந்த சாதனை என்பதற்கிறதே சாதாரணமானதல்ல. காலங்களை கடந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான வெற்றி. சாதாரணமாக உலகத்தில் 3 கண்டங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆசிய கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், இது எல்லாமே இப்போ அமெரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், மொத்தம் 5ன்னு சொல்கிறாங்க. இந்த அமெரிக்கா கண்டமும் ஆஸ்திரேலியா கண்டமும் கண்டுபிடிக்கப்பட்டதும் அதன் நடைமுறையில் இருக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்திற்கு உட்பட்டு தான். அதற்கு முன்னால் உலகத்தினுடைய மொத்த கண்டங்களை இந்த 3 தான். இஸ்லாமிய வரலாற்றை ஆய்ந்தவர்கள் சொல்கிறார்கள், இந்த 3 கண்டங்களிலேயும் கிட்டத்தட்ட இஸ்லாம் இந்த உலகத்திலே உருவானதற்கு பின்னாலே, ஸல்லல்லாஹு இந்த பத்ருடைய வெற்றிக்கு பின்னாலே ஒரு 50 ஆண்டுகளிலேயே அந்த கண்டங்களை எல்லாம் வந்தடைந்து விட்டது. அவ்வளவு மகத்தான வெற்றியை ஏற்படுத்தி தந்தது பத்ர். ஏதோ உள்ளூர்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மாதிரி தெரிஞ்சு மக்காவாசிகளுக்கும் மதீனாவில் உள்ளவங்களுக்கும் ஒரு பிரச்சனை மாதிரி தெரிந்த அந்த பத்ர் காலங்களை கடந்து நிற்கக்கூடிய வெற்றி. என்ன, பத்ரீன்களுக்குள்ள அந்த மகத்துவம் உலகத்தில் இதுவரை யாருக்குமே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரீன்களுக்கு தொழு வைக்கும் போது 5 தக்பீர் கட்டுவாங்க. 5 தக்பீர், சில பேருக்கு தெரியாம 5 தக்பீர் கட்டுறாங்க, அது வேற விஷயம். 5 தக்பீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. துஆவுக்காக வேண்டி கூடுதலாக ஒரு தக்பீர் கட்டுவார்கள் தெரிந்தே. அதே மாதிரி பத்ரீன்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து, எந்த சபையா இருந்தாலும் சரி பத்ரீன்கள் தான் அவங்க தனி அந்தஸ்து கொடுப்பாங்க. ஒரு சபைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண மஜ்லிஸுக்கு போறாங்க, அங்க பத்ரீன்களை பற்றி படித்துக் கொண்டிருந்தார்கள். பத்ரீன்களை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே பத்ரீன்களை பற்றி பாடுவதை நிறுத்திவிட்டு ரசூலை பற்றி பாடினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, பத்ரீன்களை பற்றி பாடுங்கள், பத்ரீன்களை பற்றி நீங்கள் பாடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பத்ரீன்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅமலு மா ஷி'தும், எது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் உங்களை எல்லாம் மன்னிச்சிட்டான், எது வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சொன்னார். ஒரு தடவை பத்ரீன்கள்ல யாராவது ஒரு சின்ன அவமரியாதை செய்தா எல்லாம் தாங்கிட மாட்டாங்க. ஒரு தடவை பள்ளிவாசல்ல 2 பத்ரீன்கள் நின்றுகிட்டு இருந்தாங்க. இவங்க ஏதோ ஒரு வழக்கு மாதிரி நிக்கிற மற்ற ஆட்கள் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள், அவர்கள் பத்ரீன்கள், உட்கார சொல்லுங்கள் சொன்னாங்க. எனவே பத்ரீன்களுக்கு உண்டான அந்தஸ்து மார்க்கத்திலே ஒரு தனித்த அந்தஸ்து என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் பத்ர் இந்த உலகத்தில் ஏற்படுத்திய வெற்றி, மகத்தான வெற்றி. பத்ருடைய தாக்கம் என்பது சாதாரணமானதல்ல. ஹிஜ்ரி 2ஆம் வருடம் அது ஹிஜ்ரி 2ஆம் வருஷம் தான் ரமலானுடைய மாதம் பத்ருடைய யுத்தம் நடந்தது. அதேபோல் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அந்த ரமதானில் தான் நோன்பும் கடமையாக்கப்பட்டது. நோன்பு எந்த வருஷம் கடமையாக்கப்பட்டதோ அதே ஆண்டிலே தான் பத்ருடைய யுத்தமும் நடந்தது. இஸ்லாமிய வரலாற்றிலே ரமலானில் 2 யுத்தம் நடந்திருக்கிறது. 2 யுத்தம் என்று சொல்ல வேண்டியதில்லை, ஒன்று பத்ருடைய யுத்தம், இன்று மகத்தான மக்காவினுடைய வெற்றி. ரமலானுடைய மாதத்தில் தந்த வெற்றி என்பது சாதாரணமானதல்ல. சஹாபிகளுக்கு அதனுடைய விளைவு கிட்டத்தட்ட எங்களுக்கே ஒரு 8 மாதங்களுக்கு மேல் அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருந்ததுன்னு சொன்னாங்க. அதாவது நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஒரு வருஷத்துல மறந்துடும், ஞாபகம் வச்சிருக்கிறவங்க கம்மியா இருப்பாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு ஊர்ல முக்கியமான ஒரு சம்பவம் ஏதாவது நடந்துச்சு, ஊரையே குலுக்கிற மாதிரி சம்பவம் ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரு 10 நாள், 1 மாசம், 2 வருஷம் அப்படி நிற்கும். ஆனால் கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேல் அதனுடைய தாக்கங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் உணர்ந்து கொண்டே இருந்தோம் என்று சஹாபிகள் சொல்கிறார். அருமையான பெருமக்களே, பத்ருங்கிறது அசல்ல அது யுத்தம் கூட இல்லை.
மக்காவாசிகள் இருக்கிறார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு பின்னால மதீனா வந்துட்டாங்க. மதீனா வந்ததற்கு பிறகு கூட நிம்மதியாக இவர்களை வாழ விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியாக வாழ விடவில்லை. யாராவது அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தால் அவர்களை கடுமையான சித்திரவதை செய்தார்கள். ஊரை விட்டு வெளியில போறதுக்கு அனுமதிக்கல. ரொம்ப கடுமையான தொந்தரவு கொடுத்தார்கள். வரலாற்றில் பல நிகழ்வுகள் இருக்கிறது. சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடுத்த வேஷ்டியோடு மக்காவிலிருந்து வந்தாங்க. எல்லாவற்றையும், பெரிய சொத்துக்காரர், எல்லாவற்றையும் விட்டு வந்தார்கள். யாராவது ஹிஜ்ரத் செய்து போக வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தை துறந்தும் சொத்துக்களை துறந்தும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போக வேண்டும். சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு தஆலா என்று சஹாபி இருந்தார்கள். சையதுனா சுஹைப் ரலியல்லாஹு தஆலா தங்க ஆசாரி. சுஹைப் ரலியல்லாஹு தங்க ஆசாரி. மற்றவங்க தங்கம் கொடுப்பாங்க, அதை பொருளாக செய்து கொடுக்கக்கூடியவர்கள். இந்த சுஹைபுர் ரூமி ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவுக்கு மதீனாவுக்கு பெறப்படுறாங்க. மக்காவில் இருந்து பெறப்படும் பொழுது எல்லாம் சேர்த்து நிறுத்திட்டாங்க. நீங்கள் எங்க இடத்துல வரும் பொழுது வறுமையாக கஷ்டப்பட்ட நிலையில வந்தீங்க. இன்னைக்கு எங்களுடைய பொருளாதாரம் உங்களை செழிக்க வைத்திருக்கிறது, எல்லாவற்றையும் கொண்டு விட்டு நீங்கள் செல்லலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று அவர்களை எதிர்த்த பொழுது சையதுனா சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் வில்லிலே வில் எறிவதில் கெட்டிக்காரன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அனுபவம், அதனாலே என்னிடத்தில் என் பக்கத்தில் யாரும் நீங்கள் நெருங்க இயலாது. அப்படியே என்னுடைய வில் அம்பெல்லாம் தீந்து விட்டது என்று சொன்னால் என்னிடத்திலே வாள் இருக்கிறது, வாள் யுத்தத்திலும் நான் மிகப்பெரிய கெட்டிக்காரன், என்னை அதிலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அதுவும் என்னிடத்தில் இல்லாமலாகிவிட்டால் நான் சரியான மல்யுத்த வீரன், என்னை எதிர்த்து நீங்க நிற்க முடியாது என்று அதற்கு சையதுனா சுஹைப் ரூமி ரலியல்லாஹு மக்காவிலிருந்து பெறப்படும் பொழுது தன்னுடைய கடுமை நிலையை சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, சுஹைப் அவர்களே, நீங்கள் இவ்வளவு செழுமையாக இங்கே ஆனதற்கு பின்னாலே இவ்வளவு சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று எண்ணுகிறீர்களா என்று கேட்ட பொழுதுதான் சுஹைப் சொன்னார்கள், ஓஹோ, உங்களுக்கு பணம் தான் தேவையான்னு சொன்னார். என்னுடைய ஹசானாக்களுடைய சாவி எங்கே இருக்கிறது என்று சொல்கிறேன், அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் விட்டு விட்டு போனார்கள். பெருமக்களை, வார்த்தைகளை சொல்லலாம், இது நினைத்து பார்ப்பது என்பது நடக்க இயலாது. இன்னைக்கு நம்முடைய காரியங்கள்ல சொந்த காரியம்னா பெரிய செலவு நோட்டா செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சொந்த காரியம் வைங்க, பணத்தை பத்திலாம் ஒரு பிரச்சனை இல்லை, எவ்வளவு செலவழிஞ்சாலும் சரி, காரியம் நல்லா நடக்கணும். சொந்த காரியத்துக்கு பொது காரியம் வந்தா டுப்பு டுப்புன்னு எத்த கேட்டுக்கிட்டு இருக்கு. பள்ளியாசல்ல காசு போடுறது முதல் மற்ற பொது காரியங்கள் வர அதுல என்ன எப்படி இருக்குதுன்னு பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி எந்த விதமான நிலையும் இல்லாமல் எல்லாத்தையும் விட்டு விட்டு சையதுனா சுஹைப் ரலியல்லாஹு பெறப்பட்டார். இங்க பெறப்படுறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரபிஹ சுஹைப், சுஹைப் ஒரு லாபத்திற்கு வியாபாரம் செய்து விட்டார் என்று சொன்னார். ரபிஹ சுஹைப், சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்று சொன்னார். இந்த அளவிற்கு மக்காவிலிருந்து யாராவது போகன்னா கூட இவ்வளவு கடுமையான தியாகத்தை செய்து போக வேண்டியது இருந்தது. அப்படியே போனாலும் கூட சும்மா விடல, சித்திரவதை செய்து அனுப்பினார். இந்த நிலையில் தான் மக்காவிலிருந்து ஒரு பெரிய வியாபார கூட்டம் பெறப்பட்டது அபூ சுஃபியானுடைய தலைமையில். எங்கே செல்கிறார்கள்? சிரியாவுக்கு செல்கிறார்கள். எதற்காக? மக்காவில் உள்ள எல்லா குடும்பத்தாரும் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். அவங்களுடைய திட்டம் என்னன்னு சொன்னா, சிரியாவுக்கு போய் நல்ல வியாபாரம் செய்து நல்ல லாபம் சம்பாதித்து முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதங்கள் வாங்குவதற்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்ற திட்டத்திலே பெறப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா யுத்தத்தினுடைய அனுமதியை கொடுக்கவே இல்லை. பொறுமை செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் சஹாபிகளுக்கு உத்தரவு வந்திருந்தது. இப்படி இவங்க ஆயுதம் வாங்கி அதை முஸ்லிம்களுக்கு எதிராக மதீனாவில் கூட அவர்களை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என்று திட்டமிட்ட அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. ஊதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظுலிமு, அநீதி இழைக்கப்பட்ட தங்களுக்கு இப்பொழுது யுத்தத்திலிருந்து யுத்தம் செய்வதற்குண்டான அனுமதி அளிக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய ஆயத் அப்புறம் வந்துச்சு. அப்ப நம்மை தாக்குவதற்கு இவர்கள் ஆயுதம் வாங்குவதற்கு செல்கிறார்கள். அதனாலே மதீனாவை கடந்துதான் அவங்க சிரியாவுக்கு போகணும், அவர்கள் செல்லும் வழியிலோ வரும் வழியிலோ அவங்களை தடுக்கணும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. எந்த விதமான யுத்தத்துக்கும் போகல, அப்படி தடுப்பதற்காக வேண்டி பலவிதமான குழுக்களை அனுப்பி வைத்தார்கள். எந்த குழுவினுடைய கையிலே அவங்க கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுக் கொண்டு அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவின் வழியே வருகிறார்கள். மக்காவிற்கு அந்த வழியே வரும்பொழுதுதான் கிட்டத்தட்ட 70 மைல் உள்ள அளவிற்கு உண்டான பதிலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அபூ சுஃபியான் நம்முடைய சரக்குகளை எல்லாம் ஏராளமான லாபத்தோடு வரக்கூடிய நம்முடைய சரக்குகளை அவர்கள் தடுப்பதற்கும் அந்த லாபத்தை எடுப்பதற்கும் இப்படி கூட்ட வருகிறது என்று கேள்விப்பட்டு தன்னுடைய பயணத்தையே சுற்றி கொண்டு சென்று விட்டார். இன்னொரு வழி இருக்கிறது, சுற்று வழி, ஜித்தாவுக்கு போய் வர வேண்டிய ஒரு வழி அந்த நேரத்திலே. அதனால ஜித்தாவுக்கு போய் சுற்றி கொண்டு அவர் இங்கே வருவதற்கு நினைக்கிறார். இதே நேரத்தில் இப்படி ஒரு நம்மை தேடிக்கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு செய்தியை, மதீனா முனவ்வராவிலிருந்து வருகிறார் என்ற செய்தியை ஒரு தூதரை அனுப்பி மக்காவுக்கு சொல்ல சொன்னார். மக்காவில் போய் அவர் பிரகடனப்படுத்தினார். அந்த தூதர் அம்ர் என்ற அந்த தூதர்
அவர் போய் பிரகடனப்படுத்தினவுடன் ஏற்கனவே தயாராக இருந்த அபூஜஹில் உடனடியாக பெரிய கூட்டத்தை புறப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறான். நீண்ட கிட்டத்தட்ட 200 மைல் கடந்து வந்தான். யாரையும் விட்டு வைக்கவில்லை. எல்லா குடும்பத்திலையும் போய் தனிப்பட்ட ஆட்களையும் கூட யாராவது ஒதுங்கி இருந்தால் அவர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் கிளம்பி வந்தான். கிளம்பி வருகின்ற நேரத்திலே தான் அபூ சுஃபியானுக்கு செய்தி கிடைக்கிறது. அவங்க தப்பிச்சு மக்காவு கிட்ட நெருங்கிட்டாங்க. ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினார்கள். எந்த நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் எதிர்த்து செல்ல வேண்டும் என்று சொன்னோமோ அந்த நோக்கம் இப்பொழுது நிறைவேறிவிட்டது, அதனாலே நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பினார். ஆனால் அபூஜஹில் அதை திரும்புவதற்கு தயாராக இல்லை. பெரிய கூட்டத்தை எடுத்துக்கொண்டு அவன் இங்கே பத்ருக்கு வந்து விட்டான். பத்ரில் வரும் பொழுதும் கூட அவங்க முதல்ல வந்து இடம் பிடிச்சிட்டாங்க. இடம் பிடிச்சு அந்த இடம் இருக்குது, அது நல்ல தண்ணி வசதி உள்ள, அதே மாதிரி நல்ல பூமி. முஸ்லிம்களுக்கு கடைசியா கிடைச்ச இடம் இருக்குது, அந்த இடம் மணல் பாங்கான ஒரு இடம், தண்ணி வசதி இல்லாத நிலை. அந்த நேரத்தில் தான் புனிதமான அந்த ஜும்ஆவுடைய இரவுலே, பத்ர் யுத்தம் நடந்தது மத்தியானத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. இரவிலே அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்கிறான், யுதி கஷைக்கும் நாஸ், அவர்கள் எல்லோருக்கும் ஒரு நிம்மதியான தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். யாருக்காவது போர்க்களத்தில் தூக்கம் வருவாங்க? அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தான். அது அல்லாஹ்வுடைய பேரர். அவன் தூக்கத்தை கொடுத்தான் என்பது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா மழையை கொடுத்தான். அதாவது மணற்பாங்கான பாலைவனத்தை பொறுத்தவரையிலே மழை வெஞ்சின்னா தண்ணி அப்படியே உறிஞ்சி சுத்தமா போயிடாது, ஓட மாதிரி இருக்கும். பாலைவனத்தினுடைய அந்த வெளிகளிலே மழை பெய்யும் பொழுது அது ஓடையாயிரும். அதனாலதான் நீங்க அரபு பார்க்கும் பொழுது நிறைய வாதின்னு சொல்லுவாங்க, ஓடைகள் வாங்க. அப்ப என்ன பாலைவனத்தில் என்ன ஓடைன்னு சொன்னா அது மழை பெய்ந்தது என்று சொன்னால் அப்படியே ஒரு ஓடையாக அது மாறிவிடும். அல்லாஹு தஆலா ஒரு மழையை கொடுத்தான். ஏற்கனவே பாலைவனத்தினுடைய அங்கே மணற்பாங்கான பூமியாக இருந்த காரணத்தினாலே அது ஓடையாக ஆகி கடைசியில் அங்கிருந்த தண்ணியும் சேர்ந்து இங்க வந்துருச்சு, அந்த நேரத்தில் தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருந்து துஆ செய்தார்கள். சுஜூதில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. துஆவினுடைய விளைவு அல்லாஹு தஆலா அவனுடைய ரசூல் அவங்க சுஜூத் செய்த அழுததனுடைய விளைவு செய்தனா சித்தீக்குல் அக்பரால கூட தாங்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல் விடித்து அவர்கள் தூக்கினார்கள். சயுஹ்ஸமுல் ஜம்உ யவல்லூன துபுர், நிச்சயமாக இந்த கூட்டம் தோல்வியுற்று தீரும், அவர்கள் புறமுதுகிட்டு ஓடியே தீர்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய அருள் வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்ச பிறகு அவங்க ஓதினாங்க. அதுக்கு பிறகு யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. யுத்தங்கிறது இருக்குது, அந்த காலத்தினுடைய யுத்த நடைமுறைங்கிறது முதல்ல அங்க 3 பேர் இறங்குவாங்க, இங்க 3 பேர் இறங்குவாங்க. அந்த 3 பேரும் இருக்கிற கூட்டம் எல்லாம் உற்சாகப்படுத்தும், சத்தம் போடும். நீ கிரிக்கெட் விளையாட சத்தம் போடுறான் இல்லையா, அது மாதிரி வந்து என்னன்னா அந்த 3 பேர் இறங்கின உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து உற்சாகப்படுத்துவாங்க. விடாதியா போதையும் சொல்லி இந்த 3 பேரை இவங்க உற்சாகப்படுத்துவாங்க. அதே மாதிரி அங்க 3 பேர். அப்படி முதல்ல 3 பேர் இங்க இறங்கினார்கள். மக்காவாசிகள்ல 3 பேர் இறங்கினாங்க. இறங்கின உடனே மதீனாவாசிகள் 3 பேர் வந்தாங்க. மதீனாவாசிகள் சீதேவிகள், மதீனாவாசிகள் அன்சாரிகளுடைய தியாகம் இருக்குது அங்க வரலாற்றில் படித்தால் பெருமக்களே, நாம் கண்ணீர் வடிக்காமல் அந்த வரலாற்றை படிக்க இயலாது. தியாகிகள் அவர்கள். பத்ரீன்கள் 313 பேர்னா அதுல 270 பேர் விவசாயிகள். யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, அந்த சஹாபிகளை போல் நீங்கள் ஈமான் கொண்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அல்லாஹ் சொன்னது யூதர்களுக்கு சொன்னான், இன்று முஸ்லிம்களுக்கே சொல்ல வேண்டியது இருக்குது. சஹாபிகளை மாதிரி நீங்க ஈமான் கொள்ளுங்க, இவன் வேண்டாங்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, உங்களை போல் சஹாபிகளை போல் உலகத்தில் யாராவது ஈமான் கொண்டால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அருமையான பெருமக்களே, அந்த பத்ரீன்கள் யுத்தத்துக்கு வந்தாங்களே அதுல அதிகமானவர்கள் அன்சாரிகள் தான், மதீனாவாசிகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு கட்டத்தில் யுத்தம் செய்ய வேண்டிய நிர்பந்தமான நிலை ஏற்பட்ட நேரத்தில் அவங்க கேட்டாங்க, யுத்தம் செய்வதற்கு என்று விரும்புகிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு எழுந்திருச்சு நாயகமே சரின்னாங்க, உமர் ரலியல்லாஹு சரின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மீண்டும் கேட்டார்கள். உடனே சையதுனா சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு சையதுனா சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரலாற்றிலே அற்புதமான ஒரு பிரசங்கம். அந்த பிரசங்கத்தை படித்தால் சுப்ஹானல்லாஹ், ஈமான் உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த பிரசங்கம் அவ்வளவு ஈமானுவை வலுவை ஊட்டக்கூடிய ஒரு பிரசங்கம். அவர் சொன்னார்கள், நாயகமே எங்களை நாடித்தான் தாங்கள் கேட்கிறீர்கள் என்பதை நாங்கள் விளங்குகிறோம். ஏனென்றால் மதீனாவிற்கு வந்தால் உங்களோடு முழுமையாக ஒத்துழைப்போம், எங்களை எந்த யுத்தத்திற்கும் கூப்பிடக்கூடாதுன்னு ஏற்கனவே ஒப்பந்தம் சொல்லி இருந்தோம். ஆனால் இப்பொழுது ஒரு நிர்பந்தமான நிலை என்று உங்களை நாங்கள் ஈமான் கொண்டோம். அல்லாஹ்வுடைய ஹபீபே, காத்தல்னாக அன் யமீனிக் வ அன் ஷிமாலிக், உங்களுடைய வலப்புறம், உங்களுடைய இடப்புறம், உங்களுடைய முன்புறம், பின்புறமாக நின்று உங்களை நாங்கள் பாதுகாப்போம் நபியே.
எங்களை பஹருல் ஐமாக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீங்கள் யமனிலே உள்ள கடலிலே குதிக்க சொன்னாலும் சரி நாங்கள் குதிப்போம் என்று ஒரு அற்புதமான பிரசங்கத்தை செய்தனா ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு வந்தார்கள், பத்ருடைய யுத்தத்திற்கு வந்தார்கள். யுத்தத்துக்கு வந்த உடனே அந்த மக்காவாசிகள் 3 பேர் இறங்கின உடனே அவங்களை எதிர்த்து இறங்கினது கூட அன்சாரிகள் தான். ஆனா மக்காவாசிகள் சொன்னாங்க, இந்த விவசாயிகள்ட்ட எல்லாம் சண்டை போட நாங்க வரலன்ட்டாங்க, எங்க ஆட்களை கொண்டாங்க அப்படின்னாங்க. மக்காவிற்கு வந்திருக்கிறாங்களே எங்க ஆட்களை வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்பதான் சொன்னாங்க, கும் யா அபூ உபைதா, அதற்கு அபூ உபைதா அவர்களே எழுந்திருங்கள், கும் யா ஹம்சா, கும் யா அலி, அதற்கு அலி அவர்களே ஹம்சா அவர்களை வாருங்கள் என்று சொன்னார். 3 பேரை பெயரை சொல்லி அதுக்கு பிறகு நிறுத்தினார். இந்த 3 பேரும் ஆரம்பமாக யுத்தத்தினுடைய மரபுப்படி இங்க 3 பேர் அங்க 3 பேர் இவர்கள் மோதினார்கள் இருக்கக்கூடியவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். கடைசியிலே அந்த 3 சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சையதுனா அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா எதிர்த்து வந்த அந்த 3 பேரை வீழ்த்தினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சம்பந்தமாக ஒரு ஆயத்தை சொல்கிறான். அதற்கு பிறகுதான் யுத்தம் ஆரம்பிச்சுன்னா ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் பத்ரீன்களுக்கு அல்லாஹு தஆலா மலக்குமார்களை கொண்டு உதவி செய்ததை குர்ஆனிலே சொல்கிறான். மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தஆலா உதவி செய்தான். கொஞ்ச நேரத்தில் அங்க மக்காவினுடைய பெரும் 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 தலைவர்கள், அபூஜஹில் ஆகட்டும், உத்பா ஆகட்டும், உமையா ஆகட்டும், வலீத் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி மக்காவினுடைய பெருந்தலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட முதுகெலும்பே முறிந்து போய்விட்டது. மக்காவாசிகளுடைய முதுகெலும்பே முறிந்து போய்விட்டது என்று சொல்ல வேண்டும். ஓட ஆரம்பித்தார்கள். அதுல மக்காவாசி ஒரு ஆளு, அவரை பற்றி பின்னால் அவங்க சஹாபி ஆயிட்டாங்க. அவரு கூட ஓடும் பொழுது படிச்சாராம், பொம்பளை மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு படிச்சுக்கிட்டே ஓடினாராம். பின்னால் அவர் ஈமான் கொண்டுட்டாரு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பத்ர்ல படிச்சுட்டே ஓடினால் நீங்க தானே பின்னால் கேட்டாங்களாம். அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நாயகமே நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல், நான் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி என்று சொன்னதாக வரலாறு வருகிறது. இந்த பத்ருடைய யுத்தம் இருக்கிறதே, மக்காவாசிகள் தான் பயங்கரமான குறைஷிகளை பார்த்துத்தான் சுற்றி உள்ள அரபுகள் எல்லாம் பயந்து கொண்டிருந்தார்கள் ஈமான் கொள்வதற்கு. இவங்க எப்பொழுது தோற்று விட்டார்களோ சுற்றியவர்கள் எல்லாம் ஈமான் கொள்ள தயாராகிவிட்டார். மகத்தான வெற்றி அதற்கு பிறகு வந்தது. உலக வரலாற்றிலே மிகப்பெரிய மாற்றத்தை தந்த யுத்தங்களிலே பத்ரை பற்றி சொல்கிறார்கள். அதில் வெளிப்படையா ஆய்வு செய்யறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வாழ்வாசாவா பிரச்சனை. மக்கா மதீனாவாசிகள் வந்தாங்களா, அவங்களுக்கு வாழ்வாசாவாங்கிறது பிரச்சனை, இவங்களுடைய பிரச்சனை அப்படி அல்ல, எனவே வெற்றி கிடைத்தது என்பதை போல் யுத்தம் தெரியாத சில பேர் சொல்கிறார்கள். ஆனால் பெருமக்களே, சஹாபிகளுடைய வலுவான ஈமானும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பற்ற தலைமையும் அவர்கள் காட்டிய நேரான அந்த வழிமுறையும் மிகப்பெரிய வெற்றியை பதிலிலே தந்தது என்பது சாதாரணமான ஒரு வரலாறு அல்ல. அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் இவர்கள் தோற்றுவிட்டால் உலகத்தில் நீ வணங்கப்பட மாட்டாய் சொன்ன அளவுக்கு உண்டான ஒரு மகத்தான வெற்றி. பத்ருடைய தாக்கம் இருக்கிறதே, பத்ரினால் ஏற்பட்ட விளைவுகள் மிக மிக அதிகம். இன்று வரை பத்ரீன்களுடைய பரக்கத் இன்று வரை தொடர்கிறது, கியாமத் வரை இதனுடைய விளைவு தொடரும். ஏன்னா நீங்கள் அழிக்கப்பட்டால் உலகத்தில் யாரும் வணங்கப்பட மாட்டார் என்று ஸல்லல்லாஹு எப்ப சொன்னாங்களோ, அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்ட காரணத்தினாலே உலகத்தில் அல்லாஹுவை வணங்கி வழிபடக்கூடிய ஆட்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு மூலாதாரமாக பத்ரீன்கள் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹுடைய திருவார்த்தையினால் நம்ம உணர முடிகிறது. அருமையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா வெறும் ஆயுதங்களை கொண்டு, எண்ணிக்கை பலத்தை கொண்டு அல்ல, வலுவான ஈமானை கொண்டு அவர்களுக்கு அந்த மகத்தான வெற்றியை கொடுத்தான் என்பதை நாம் விளங்க வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான அந்த பத்ரீன்களுடைய அந்தஸ்தை மென்மேலும் உயர்வானதாக ஆக்கி அருள்வானாக. அவர்களைப் போல் வலுவுள்ள ஈமானை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அந்த பெருமக்களை எல்லாம் கண்ணியப்படுத்தி வாழ்ந்து அதன் வழியாக இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் எல்லா வெற்றியையும் பெற்றார்களே, அந்த சாலிஹீன்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்